friends, welcome to Vedanta channel. Okay, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 11th மேத்ஸ் ரொம்ப பெரிய சாப்டர். ஆனா இந்த சாப்டருக்கும் 12th ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இல்லாம போகிறத விட்டுட்டு ஜேஇ மேத்ஸ்க்கும் சரி இதுக்கும் ஒரு பயங்கர கனெக்ஷன் இருக்கு. ஜேஇல இருந்து அதிகம் நம்பர் ஆஃப் क्वेश्चंस இட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, அண்ட் திஸ் இஸ் வெரி லைனை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க படிக்க போறீங்க. லைனை மட்டும் தனியா படிக்கிறேன் பார்த்துக்கோ. அப்ப லைன் இவ்வளவு பெரிய சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இட் நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுகதை கேட்கணும்னு நினைக்கிறேன் பசங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஷீ இஸ் அ ஸ்மைல் ஆஃப் தி பாஸ்ட். ஓகேங்களா? ஷீ சேசஸ் அஜித் வித் ஹர் ஸ்ட்ரேஞ்ச் ஐஸ். அவங்க வந்துட்டு அவங்கள எல்லாத்தையும் சேஸ் பண்ண விடுவாங்க அவங்களோட ஸ்ட்ரேஞ்ச் ஐஸ் வச்சு. திஸ் உமன் இஸ் அமேசிங். அப்படிப்பட்டவங்க யாருன்னு தெரியுமா? எனி ஐடியா? ஸோ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா கமெண்ட் பண்ணுங்க. யா, திஸ் இஸ் தி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. யா, அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் அ கேர்ள். ஓகே, எனி ஐடியா? ஓகே, சரி, நான் தமிழ்ல வேணா கேட்கிறேன். ஓகேங்களா? எங்க இருந்து பார்த்தாலும் சரி அவங்க நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சா நம்மளவே உத்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தா அழுகிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தா ரொம்ப கோபுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தா எமோஷனல்லஸா இருக்கும், ஈவன் சம்டைம்ஸ் நமக்கு அவங்க சேடா தெரியுவாங்க. சரியா? ஒவ்வொருத்தங்க பார்வைக்கும் அவங்க ஒவ்வொரு மாதிரி தெரியுவாங்க. ஸோ அவங்க யாரு? எனி ஐடியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மோனாலிசா. சரியா? ஸோ மோனாலிசா பெயிண்டிங்கே நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பெயிண்டிங் தான். நம்மளோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் அந்த பெயிண்டிங்ல தெரியுன்றது ஒரு தியரியும் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியாது. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சிரிச்சு பார்த்தா அவங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அழுது பார்த்தா அவங்க அழுகிற மாதிரி இருக்கும். கரெக்டா? இது ஏமா இப்போ கேட்குறீங்க அப்படின்னா எவ்ரி திங். ஸோ இந்த விடுகதை கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இந்த விடுகதைக்குள்ளதான் ஆன்சர்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் அதோட ஹிண்ட் அந்த கொஸ்டினுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி இப்ப நீங்க கண்டுபிடிக்கிறது ஃபுல்லாமே லோக்கஸ் பத்தினது. என்னது? லோக்கஸ். ஓகே, லோக்கஸ்னா என்ன? ஸோ வாட் இஸ் லோக்கஸ் மீன்? சரிடாப்பா. ஸோ லோக்கஸ்னா ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஓகே, that is one point. Okay, இப்போ இந்த பாயிண்ட் சும்மா இல்லாம இட் இஸ் a மூவிங் பாயிண்ட். ஆக்சுவலி லோக்கஸ் அப்படின்னாலே ஒரு மூவிங் பாயிண்ட்டை பத்தினது தான். ஸோ இப்போ இந்த மூவிங் பாயிண்ட்டை நான் இப்படின்னு அசைஞ்சு போறேன். கரெக்டா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்ன்றப்போ இவங்களை நான் ட்ரேஸ் பண்றேன். ஓகேவா? இவங்க போன பார்த்த ஐம் ஜஸ்ட் ட்ரேசிங் இட். சரிங்களா? என்னடா பண்றோம்? ட்ரேஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ட்ரேஸ் ஒர்க் ஆகல. ஓகே, நான் இப்படி கூட வந்துச்சுக்கேன். இட் கோஸ் லைக் திஸ். இந்த ட்ரேஸ் இருக்குல்ல, இந்த ட்ரேஸ் டெஃபினெட்லி ஒரு கர்வா இருக்கலாம், ஒரு லைனா இருக்கலாம், வாட் எவர். இப்போ இந்த கர்வ் யாரு அப்படின்னு நீங்க படிக்கிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் லோக்கஸ். இதுக்கு பேர் தான் என்ன? லோக்கஸ். ரைட்? ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மூவிங் பாயிண்ட் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணி மூவ் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அந்த கர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். லோக்கஸ்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. கொஸ்டின்குள்ள உனக்கு தெரிஞ்ச ஒரு நோன் ஐடென்டிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? தெரிஞ்ச விஷயம் உனக்கு நிச்சயமா இருக்கும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை வச்சுதான் இந்த கர்வை நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட்லி அந்த மூவிங் பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்கமா ஒய்னு வச்சுப்போம். என்னன்னு வச்சுப்போம்? எக்ஸ்கமா ஒய்னு வச்சுப்போம். ரைட்டடா பசங்களா? ஸோ இந்த மூவிங் பாயிண்ட்டை தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸை வச்சு அதோட கர்வை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அண்ட் பசங்களா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் MVSTA. ஸோ விச் இஸ் வேதாந்தோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 4th, 5th, 11th, 12th அக்டோபர் நடக்க போகுது. இட் இஸ் ஆஃப்லைன் டெஸ்ட். ஸோ சென்டருக்கு போய் நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுல என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஆல் இந்தியா லெவல் ரேங்க் அச்சீவ் பண்றதுக்குன்னு ஒரு சில ஸ்கூல்ஸ் இருக்கும், ஒரு கிளாஸஸ். ஓகே, அந்த கிளாஸஸ்க்குள்ள நீங்க படிக்க முடியும். ஓகே, அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்த வரைக்கும் 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். நீங்க வேதாந்தத்துல ஜேஇ ஆர் நீட்டா 100% ஸ்காலர்ஷிப்லயும் படிக்கலாம். ஆனா அது நீங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்துங்க. தேர்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 150 crore, அதாவது 150 கோடி அளவான ஒரு பிரைஸ் இருக்கு.
worth of scholarship உங்களுக்கு அவைலா இருக்கு. ஓகே, அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா 2 கோடி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட். ஓகே, விச் இஸ் பிரைஸ் அதாவது பிரைஸ் தனியா இருக்கும். இதெல்லாம் அதுக்கு தாண்டி ஓகேவா, நீங்க ஜாயின் பண்றதெல்லாம் தாண்டி ஒரு பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. அந்த பிரைஸ் அமௌண்ட் வந்து 2 crores. ஸோ அந்த 2 crores நீங்க அட்டைன் பண்ண முடியும். இதெல்லாமே நேஷனல் லெவல் எக்ஸாம். ஸோ நேஷனல் லெவலில் காம்படிஷன் இருக்கும், அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ரைட், இதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் எழுதணும். உங்களுக்கு எழுதணும்னு ஆசை இருந்தால் போதும், தாராளமாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஓகேவாடாப்பா? ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி 25th இன்னைக்கு செக்ஷன்ஸ் விடுங்க. 24th ஆகஸ்ட் சேலம்ல ஃபேர்லண்ட்ஸ் பக்கத்துல ஈவெண்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 11 AM கிட்ட ஃபேர்லண்ட்ல நடக்க போகுது இந்த ஈவெண்ட். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு. இதுல வந்து ஷிமோன் சார் அண்ட் யார் சார் 2 பேரையும் நீங்க மீட் பண்ணி என்ன கேள்வியெல்லாம் கேட்கணுமோ நினைக்கிறீங்களோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸை பார்த்து கேள்வி கேட்கலாம். ஓகே, என்னதான் யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல நீங்க டவுட்ஸ் கேட்டாலும் மேல ஒருத்தவங்களை கொஸ்டின் பண்ணி கார்னர் பண்ணி கொஸ்டின் பண்ற மாதிரி வருமா? யாரா பசங்க? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபைன். ஸோ லோக்கஸ் அப்படின்னாலே என்னது? லோக்கஸ்ங்கிறது ஒரு கர்வோட ஈக்குவேஷன். அவ்வளவுதான். என்னது? லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னாலே நீங்க ஒரு கர்வோட ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ விச் மூவ்ஸ், அப்போ அந்த பாயிண்ட் விச் மூவ்ஸ் சச் தட், ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னடாப்பா, நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. we have a point. சரியா? இப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் it is a moving point, it is such that the distance from the x axis, ஓகேவா, is equal to the distance from the y axis. என்ன சொல்றாங்கன்னு புரியல? ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குடாமா, இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். ஒன் செக். சரிங்களா? இது மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. we have a point here. ஓகே, வாட் எவர் இந்த பாயிண்ட் என்ன இருந்தாலும் சரி. சரிங்களா? அந்த பாயிண்ட் இப்போ மூவ் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து தாராளமா எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆக போகுது. எப்படி மூவ் பண்ணாலும் சரி, அந்த மூவிங்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. மூவிங்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் அந்த பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலாவே இருக்கும். சரியா? இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. ரைட்? ஸோ அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எங்க மூவ் பண்ணாலும் சரி, எங்க மூவ் பண்ணாலும் சரி, அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க இந்த டிஸ்டன்ஸும் சரி, இந்த டிஸ்டன்ஸும் சரி ஈக்குவலா இருக்கும். எப்படி மூவ் பண்ணாலும் சரி, அப்படி இப்படி இந்த பாயிண்ட் இப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு, இப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணுதா? ஸோ உனக்கு இதை பார்க்கும் போது தெரியுது இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன்னு. ஆனா எல்லா இடத்துலயுமே அது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காதுடா பசங்க. சரியா? எல்லா லைனுமே அவங்க ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நோட் தட் பாயிண்ட். ஃபைன். இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் நல்லா பார்த்து சொல்லு. ஆக்சிஸ் மேல எந்த பாயிண்ட் இருந்தாலும் சரி, வாட் எவர் த பாயிண்ட். சரியா? நீங்க இதுல எந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நீங்க பார்த்து சொல்லுங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் என்னடாப்பா டிஸ்டன்ஸ் இருக்கு? இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்னது? இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா 7,6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். we will keep it here. சரியா? what is the point coordinate? whatever என்ன வேணா இருந்துட்டு போட்டும். 6,6 வேண்டாம், அது இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். சரியா? 6,7,6 ரைட்? அப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னடாப்பா? இந்த பாயிண்ட்டுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6 யூனிட்ஸ். 6 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு.
இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ்ல y கோஆர்டினேட் என்னவோ அதுதான் அந்த பாயிண்ட் டு x ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ். அதே மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கும் y ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறீங்கன்னா x கோஆர்டினேட். காட் இட்? ஸோ அப்போ அதை தான் நம்ம மீன் பண்ண வரும். சரியா? இப்போ அந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? what is the point? we take it the point வந்து let it be the moving point x, y. p be the moving point x, y. சரிங்களா? so the distance, ஓகேங்களா? so the distance from p to x axis, x axis க்கு p க்கு உள்ள distance என்னன்னு பார்த்தோம்? y coordinate y. am I right? and the distance from p to y axis, y axis க்கு அவங்களுக்கு உள்ள distance என்னன்னு பார்த்தா x. இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்றாங்க? ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்படின்னா x equal to y, which means x minus y is equal to 0. இதுதான் உங்களோட curve. இதுதான் என்னது? this is your curve point. புரிஞ்சிச்சாடாப்பா? அவ்வளவுதான். இது so easy. so உங்களோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா y is equal to x. இப்படியே கூட வச்சுக்கலாம். y is equal to x. இந்த மாதிரியே வச்சுக்கலாம். முடிஞ்சிச்சு. சரியா? ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். சோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு கோஆர்டினேட் இருக்குன்னா அந்த கோஆர்டினேட்டுக்கும் x ஆக்சிஸ்க்கும் y ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியணும். this is a known thing. அந்த known thing வச்சு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சோ லோகஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்டா பசங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போலாமா? find the path traced out by the point. இந்த பாயிண்டால மட்டும் ட்ரேஸ் அவுட் ஆன விஷயங்கள். சரியா? இப்போ நம்ம கிட்ட நான் இன்னொரு கோஆர்டினேட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் கொடுக்குறேன். மீதி கோஆர்டினேட் 4,6. let it be the coordinate 4,6. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8,10 இருக்கு. சோ இத பாக்கும்போது உனக்கு என்ன தெரியுது? இவனுக்கும் இவனுக்கும் உள்ள என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு பார்த்தா ஜஸ்ட் 2 ஆல ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டா? அந்த மாதிரி தான். சோ இது எல்லாமே இந்த ஒரு பாத் இருக்கு. அந்த பாத் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்க பாயிண்டா மட்டுமே எடுத்து கொண்டு வந்து அந்த பாத்தை ரெடி பண்ணிருக்கோம். ரைட்டா? அப்போ இதுதான் உன்னோட எக்ஸ் கோஆர்டினேட், இதுதான் உன்னோட ஒய் கோஆர்டினேட். உங்க எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு ஃபைண்ட் பண்ணா போதும் அந்த கர்வை நம்மளால கொண்டு வர முடியும். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி மல்டிபிளா இருக்கு, ஒய் கோஆர்டினேட்டுக்கு அது சி அண்ட் டியால டிவைட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ அது எப்போ நம்மளுக்கு அப்படி கிடைக்கும்? ஸோ நான் யோசிச்சு சொல்லணும். சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னமா பண்ணி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கேன்சல் பண்ணணும். ஸோ டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 and is the parameter and c is a constant. cங்கிறதா கான்ஸ்டன்ட், tங்கிறது parameter. parameterனா என்னன்னா இப்போ இது ஃபுல்லா t மாற இந்த கர்வ் மாறும். புரியுதா? t மாற இந்த கர்வ் மாறும். t 1 இருந்தா ஒரு கர்வ் கிடைக்கும், t 2 இருந்தா இன்னொரு கர்வ் கிடைக்கும், t is equal to 3 னா இன்னொரு கர்வ் கிடைக்கும். c மாறினா அப்படி கிடையாது. c மாறினாலும் இது எல்லாமே ஒரே கர்வ் ஆனதுதான். பட் t மாறினா இந்த கர்வே மாறும். this all curves together changes. எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ tங்கிறது parameter. அந்த parameters நம்ம destroy பண்றோம். சரியா? ct இருக்கு, இது வந்து x, c by t இருக்கு, இது y. இது ரெண்டு கேன்சல் பண்ணுவோம். எப்படி கேன்சல் பண்ணுவேன்? இது t அப்போ மல்டிபிள் பண்ணா கேன்சல் ஆயிருமா? x y மல்டிபிள் பண்ணுங்க, ct into c by t. tu cancel, அப்போ xy is equal to c square. யாரா பசங்க? so what is it? அந்த பாத் என்னவா இருக்கும்? அந்த பாத் xy is equal to c square. so xy is equal to c square கர்வ்ல தான் x ஓட கோஆர்டினேட் ct ஆவும் y ஓட கோஆர்டினேட் c by t ஆவும் இருக்கு. சரிங்களா? ஓகே. so find the locus of a point p such that the distance from two fixed point. சரிங்களா? ரெண்டு fixed point இருக்கு, ஏன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு சொல்ல பாயிண்ட் இருக்கு. such that locus point p, locus point என்னன்னு மூவிங் பாயிண்ட், ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்கு. இந்த மூவிங் பாயிண்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி மூவ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து வர டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஸோ பிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு லைன்ல தான் அந்த இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. சரியா?
ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ பிஏவும் பிபியும் ஈக்குவல், அதுதானே சொல்றாங்க. பிஏவும் பிபியும் ஈக்குவல். சரியோட பசங்க, பிங்கிறது எக்ஸ் கமா ஒய், ஏங்கிறது என்னது 1,0. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யாருக்கு ஈக்குவல், ஸ்கொயர் ரூட் ஆஃப், கரெக்டா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square. ஸோ அப்போ x minus 1 the whole square. நெக்ஸ்ட் y minus 0 the whole square ஈக்குவல். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் 5,0. அப்போ 5x minus 5 the whole square plus y minus 0 is equal to square. ஸோ இதுல என்ன ஆகுண்டாப்பா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும், இல்லை ஸ்கொயர் ஆனாலே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட்டா எழுதக்கூடாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x plus 1 இது plus y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x plus 25 plus y ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்போ என்னடா இருக்கு பசங்களா, இங்க 2x இருக்கு, இங்க 10x இருக்கு. இந்த 10x இங்க வந்தா plus 10x. 10x minus 2x equal to 25 minus 1. So 8x is equal to 24. அப்போ x is equal to 3. x is equal to 3ங்கிற vertical lineல தான் அந்த பாயிண்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஸோ அந்த பாயிண்டோட பாத் என்னது, x is equal to 3. x is equal to 3ங்கிறது ஒரு ஒரு வேல்யூ கிடையாது. x is equal to 3 is a curve, ஒரு லைன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னடாப்பா, if parameter is, okay, what is if the parameter, if theta is the parameter, find the equation of the locus of a moving point whose coordinates are அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஓகே, இது என்னது, இது வந்துட்டு ஒரு மூவிங் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். மூவிங் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நாம என்னன்னு வச்சிருக்கோம், let p, x and y be the moving point. அதைத்தானே நம்ம என்ன வச்சிருக்கோம், மூவிங் பாயிண்ட் வச்சிருக்கோம். கரெக்டாடா பசங்களா? அப்படின்னா x இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கான். x is equal to a secant theta. Next y is equal to b tan theta. கரெக்டா? சரி, ஓகே, வாட் எவர் என்ன இருந்தாலும் சரி, இந்த தீட்டாவை நம்ம கேன்சல் பண்ற மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபுல்லா தீட்டா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், ரைட் சைட்ல அவன் இருக்கக்கூடாது, ஒரு நம்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு தெரியுமா? ஸோ சீக்கன் தீட்டாக்கும் டான் தீட்டாக்கும் வச்ச மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா, ஸோ மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தெரியும்ல, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா minus tan square theta is equal to 1. கரெக்டாடா பசங்களா? அப்போ இதுல இருந்து secant theta ஓட வேல்யூ என்னது, x by a. அப்போ x by a the whole square. நெக்ஸ்ட் இதுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம், இதுல இருந்து என்னது, y b by y the whole square equal to 1. ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா x square by a square minus y square by b square is equal to 1. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் ஹைப்பர்போலா. ஓகே, இது கர்வுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஹைப்பர்போலா. ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லோக்கஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர்போலா. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, a straight rod of length 6 units. ஸோ straight rod of length 6 units. அப்போ அந்த ராடுக்கு 6 units length. slides with its end. அதோட ராடுக்குன்னு ஒரு எண்ட் இருக்கும், அதோட முடிவு A and B டச் பண்ணும். ஸ்லைட்ஸ்னா A and B டச் பண்ற மாதிரி, ஆல்வேஸ் ஆன் தி x and y கோஆர்டினேட்ஸ். ஸோ x and y ஆக்சிஸை டச் பண்ற மாதிரி ஒரு ராடு இருக்கு. So this is x axis, இதுதான் y axis. You have a rod. You have a rod whose rods in end, அதோட முடிவு பாத்தீங்கன்னா என்னது, ஸ்லைட் ஆகுது, ஆக்சஸை டச் பண்ணுது. சரிங்களா? எந்த இடத்த டச் பண்ணுதுன்னு சொல்றாங்க, A and B. ஏங்கிற இடத்த எக்ஸ் ஆக்சிஸ்லயும், எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் பண்ற பாயிண்ட் A, y ஆக்சிஸ் டச் பண்ற பாயிண்ட் B. சரிங்களா? if O is the origin, ஓங்கிறவங்க origin. okay, find the
locus of the centroid of a triangle OAB. centroid of a triangle கேக்குறாங்க. ஓகே ஏடா பசங்க. சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா the length 6 units. இதோட லென்த் என்னது 6. இதோட லென்த் என்னது 6 units. ஓகேங்களா? அப்ப இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு தெரியணும். இந்த லென்த் என்னன்னு தெரியணும், இந்த லென்த் என்னன்னு தெரியணும். அப்பதான் we can conquer it as 6 சொல்லி நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சரிடா பசங்க. சோ இதுல known identities, இதுல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, சென்ட்ராய்டு பாயிண்ட். சென்ட்ராய்டு பாயிண்ட் தான் மோஸ்ட்லி இங்க இருக்க பாயிண்ட்ரா. எல்லா ஆல்டிடியூடும் மீட் பண்ற பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்ட்ராய்டு பாயிண்ட். தட் இஸ் P, X, Y. சரியா? சோ இப்போ நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அந்த சென்ட்ராய்டு பாயிண்டோட லோக்கஸ் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சோ லெட் P, X, Y be the centroid point. அதுதான் நம்மளோட சென்ட்ராய்டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? சென்ட்ராய்டு அப்படிங்கிறது எப்ப நம்மளுக்கு கிடைக்கும், 3 பாயிண்ட்ஸ், 3ஓட வெர்டெக்ஸஸ் தெரிஞ்சாதான் சென்ட்ராய்டு பாயிண்ட் நமக்கு தெரிய முடியும். சோ அப்ப இதோட பாயிண்ட் தெரியணும், நம்மளுக்கு இதோட பாயிண்ட் தெரியும். ஆரிஜின் பாயிண்ட் தெரியும் 0,0. இதோட பாயிண்ட் என்னது நம்மளுக்கு, what is this point? This point is இது A x axis டச் பண்ணுது. அப்போ y coordinate 0. அப்போ A, 0. இவங்கள 0, B வச்சுக்கலாமா? நீங்க கேட்கலாமா ஏன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இல்ல, மொத்தமா எந்த குவாட்ரண்ட்ல வேணாலும் இந்த ஆக்சிஸ் கட் பண்ணலாம். இப்படியும் கட் பண்ணலாம், இப்படியும் கட் பண்ணலாம், இந்த மாதிரியும் கட் பண்ணலாம், இந்த மாதிரியும் கட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம இதை கண்டுபிடிப்போம்டா பசங்களா. நம்ம கிட்ட பாயிண்ட் இருக்கு. சோ இந்த 3 பேத்துக்கும் தானே இவங்க வந்துட்டு சென்ட்ராய்டா இருப்பாங்க. சென்ட்ராய்டு ஃபார்முலா தெரியும்ல, சென்ட்ராய்டோட ஐடென்டிட்டி உங்களுக்கு நோன் தானே. ஓகே, so what is the vertexes? Let the vertexes point. Vertexes என்னது, origin வந்து 0,0, A ஓட vertex வந்து A, 0, B ஓட vertex வந்து 0, B. கரெக்ட்டுங்களா? சோ இவங்களுக்கு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறோம். சோ 0 plus A plus 0 by 3, 0 plus 0 plus B by 3 equal to X, Y. ஏன்னா அதான் சென்ட்ராய்டு. அப்ப அதோட அதுக்கு தான் ஈக்குவலா இருக்கும். அப்போ A by 3 is equal to X. A is equal to 3A, 3X. B is equal to 3Y. கண்டுபிடிச்சிட்டோம். இது மட்டும் தான் இதுல நம்மளுக்கு தெரியுமா? இல்ல, சென்ட்ராய்டு மட்டும் இல்ல, இது ஆக்சிஸை கட் பண்றதுனால நிச்சயமா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஐடென்டிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும்ல, தெரியும். என்னது, இவங்களோட ஸ்கொயர் ஈக்குவல் டு இவங்களோட ஸ்கொயர். கரெக்டாடாப்பா? So OB square plus OA square equal to AB square. Hypotenuse by Pythagoras theorem. Pythagoras theorem படி இது கரெக்ட் தானே? OB னா என்னது, OBங்கிறது என்னது, B. ஏன்னா அப்பதான் அந்த பாயிண்ட் B, P ஆ இருக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து B, இதோட டிஸ்டன்ஸ் A. அப்பதான் இந்த பாயிண்ட் A, 0 இருக்க முடியும். ஸோ which means A square plus B square equal to AB ஓட லென்த் உனக்கு தெரியும் என்னன்னு, 6 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 36. A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், என்ன 3x. அப்போ 3x தி ஹோல் ஸ்கொயர், இது 3y தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஏன்னா இதோட வேல்யூ 6ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9x ஸ்கொயர் 9y square equal to 36. So 9 ஆல divide பண்ணலாம். divide பண்ணிட்டீங்கன்னா x square plus y square is equal to 4. x square plus y square is equal to 4. இது நீங்க எந்த குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க உங்களோட ராடை இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதே கர்வ் தான் வரும். சரியா? இதே கர்வ் தான் வரும். nothing will change. சரிடா பசங்களா? ஓகே, ஐ ஹோப் யூ கெட்டிங். நீங்க லோக்கஸ் எடுத்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம செக் அவுட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, இஃப் தீட்டா இஸ் தி பாராமீட்டர், தீட்டாங்கிறவங்க பாராமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லோக்கஸ் ஆஃப் அ மூவிங் பாயிண்ட். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மூவிங் பாயிண்ட் என்னது, லெட் P of x, B be the moving point. இவங்க தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவிங் பாயிண்ட். கரெக்டா? ஓகே,
ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது ஏ இன்டூ தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் இது y is equal to a into 1 minus cos theta. Okay. யாரா பசங்க, so we have to find a relationship. so இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு தீட்டா பெர்மனண்டா நம்மளுக்கு கேன்சல் ஆகணும். so அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? so sin and cos னு வந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் என்னது sin square theta plus cos square theta is equal to 1. அந்த ரிலேஷன்ஷிப் தானே. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் செகண்டா பசங்களா. ஸோ அப்போ இதுல இருந்து சைன் தீட்டாவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஏ இங்க வந்துருமா, எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னது, தீட்டா மைனஸ் எக்ஸ் பை ஏ. ஓகே வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இவங்க காஸ் தீட்டா, y by a is equal to 1 minus cos theta. So cos theta equal to 1 minus y by a. Okay vadappa. So sin theta value கண்டுபிடிச்சிருக்கோம், cos theta value கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரே நிமிஷம் தான் பசங்களா. பட் we have to eliminate theta. கரெக்டா, நம்ம தீட்டாவெல்ல எலிமினேட் பண்ணணும். ஸோ தீட்டாவை எலிமினேட் பண்ண என்ன பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு தீட்டாவும் ஒரு ப்ராப்ளம். தீட்டா இல்லைன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிச்சா ஐடென்டிட்டியில போட்டிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தீட்டா எலிமினேட் ஆகணுமே. ஸோ தீட்டா எலிமினேட் ஆகணும் அப்படின்னா தென் வாட் இஸ் ஒன்லி ஒன் வே. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் தீட்டா வேல்யூ கண்டுபிடிங்க. இதுல இருந்து தீட்டா வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos inverse of a minus LCM எடுங்களாப்பா. சரியா, theta is equal to cos inverse of a minus y by a. when you take LCM this will possible. சரி, இங்க இருக்க cos theta இங்க வந்தா cos inverse. okay, third chapter last exerciseல படிச்சிருக்கோம்ல, this is okay. next okay, this is theta. இப்போ இந்த தீட்டாவை இங்க தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரிங்களா, இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல. ஸோ sin theta ஈக்குவல் டு தீட்டாக்கு பதிலாக போடணும். ஸோ சாரி, sin தீட்டாவும் மாற்றணும்ல. we have to change this theta also, right? cos theta ஓட வேல்யூ இது, cos theta ஓட வேல்யூ இது. சரிங்களா, ஸோ sin theta is equal to 1 minus cos square theta, square root of 1 minus cos square theta. அப்போ square root of 1 minus ஐடென்டிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ 1 minus 1 minus y by a. ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1 1 கேன்சல் ஆயிரும், மைனஸ்ல வரும், plus y by a, square root of y by a. okay, so sin theta ஓட வேல்யூ என்னது, theta minus x by a. put it here. so theta minus x by a. so theta க்கு பதிலா இவங்கள போட்டீங்க அப்படின்னா cos inverse of a minus y by a minus x by a equal to square root of y by a.
ஒன் செக். சாரி, இங்கே ஸ்கொயரில் ஸ்கொயர் பண்ண மறந்துட்ட பாருங்க. ஸோ யூ ஹவ் டு ஸ்கொயர் இட் அவே. ஸோ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2y by a. ஸோ இப்போ இதுவும் தான் கேன்சல் ஆகும், இவங்க ரெண்டு பேரும் வருவாங்கல்ல. ஸோ which is equal to square root of y square by a square. Next இது minus 2y by a. இது plus இது minus. When you take y as common, y by a common எடுத்துட்டீங்கன்னா 2 minus y by a. அவ்வளவுதானா பசங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். This is your relationship. இதுதான் உங்களோட லோக்கஸ் பாயிண்ட். ஒரு ரிலேஷனை கொண்டு வந்தா முடிஞ்சிச்சு, சரிங்களா? இதுல நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா இந்த தீட்டான்றதுனால தான் ப்ராப்ளம். ஸோ இந்த தீட்டாவை நம்ம சால்வ் பண்ணும். ஸோ அதனால தான் காஸ் தீட்டால இருந்து சைன் தீட்டாவை கண்டுபிடிச்சு இந்த தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? யாடா பசங்களா? ஸோ கேன் வி மூவ் ஆன் டு திஸ் ஒன்? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? we have to find the moving point. Let P be the moving point. Right? P be the moving point. P be the moving point. அப்புறம் என்ன சொல்லணும்? so P of x, y. கரெக்ட்டுங்களா? அப்போ x இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? x இருக்க வேண்டிய இடத்துல 9 cos alpha இருக்காங்க. ஸோ இதுல இருந்து cos alpha கண்டுபிடிச்சிக்கலாம். x by 9 sin alpha equal to y by 9. உங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் தெரியும், கரெக்டா? இவங்க ரெண்டு பேர்த்துக்கான ரிலேஷன்ஷிப் என்னது? cos square alpha plus sin square alpha equal to 1. Any angle, it is suitable. So x by 9 the whole square plus y by 9 the whole square equal to 1. அப்போ x square plus y square equal to 81. எப்படி 81 வந்து ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா 81. That அவ்வளவுதான், சரிங்களா? செகண்ட் ஒன், இது எப்படி பண்றது? சிம்பிள். ஸோ இவங்களை எக்ஸ்ன்னு எடுத்துப்பீங்க. அப்போ இதுல இருந்து cos alpha is equal to x by 9. இதுல இருந்து sin alpha equal to y by 6. ரெண்டு பேத்துக்கும் ரிலேஷன்ஷிப் cos square alpha plus sin square alpha equal to 1. So substitute the point. Substitute பண்ணா முடிஞ்சிருச்சு, ரைட்டா? அப்போ x by 9 the whole square plus y by 6 the whole square equal to 1, which means x square by 81 plus y square by 36 equal to 1. இதுக்கு பேர் ellipse டா பசங்க. தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கலனாலும் no problem. Find the locus of a point P moves at a constant distance of 2 units from a x-axis. ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னா எப்பயுமே டிஸ்டன்ஸ் மாறாது. கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே டிஸ்டன்ஸ் மாறாது. எக்ஸ் ஆக்ஸ்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் எப்பயுமே 2 யூனிட்ஸ். ஓகேவா? லெட் P of x, y be the moving point. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? அது அதோட y கோஆர்டினேட் தான் கொடுக்கும், கரெக்டா? am I right or not? So the distance from P point from x-axis to P ன்னு வச்சுக்கோங்களேன். to P அதை என்னன்னு வச்சுக்கணும்? y. அதோட வேல்யூ என்னது? y. அப்போ இந்த இடத்துல y தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 2 யூனிட்ஸ். இப்போ y யோட வேல்யூ தான் 2. ஸோ அப்போ y is equal to 2 தான் உன்னோட கர்வ், அதுதான் உன்னோட லைன். ஸோ அந்த லைன்ல தான் இந்த பாயிண்ட் மூவ் ஆகும். அப்பதான் அந்த லைன்ல மூவ் ஆனா மட்டும்தான் அந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் 2 யூனிட்ஸா இருக்கும். அதே மாதிரி இப்போ y ஆக்சிஸ்க்கு நான் என்ன சொல்லிருக்கேன்? ஸோ the distance from
P to y axis. Distance from P to y axis என்ன நம்ம வச்சுக்கிட்டோம்? X coordinate. அந்த X coordinate 3 units questionல கொடுத்திருக்காங்க. அப்ப x is equal to 3 தான் உன்னோட locus point. Locus point ரொம்ப ஈஸி தான்டா பசங்க. How will you find this one? We have a moving coordinate. So x ஓட வேல்யூ இதுன்னு சொல்லிட்டாங்க, y ஓட வேல்யூ இதுன்னு சொல்லிட்டாங்க. சைனுக்கும் காஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியும், ரைட்? ஸோ அப்போ இந்த சைட் கொண்டு போங்க. அப்போ x by a is equal to cos cube theta. y by a is equal to sin cube theta. நம்மளுக்கு cos and sin தான் தேவை. அப்போ இங்க இருக்கிறது இங்க வந்தா 1/3 cube root. sin. சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும்? Okay, substitute it. So x by a the whole power 1/3 க்கு square root square எடுக்கணும். y by a the whole power 1/3 க்கு square எடுக்கணும். Substitute when you to multiple with the 2, x by a the whole power 2/3. Next, y by a the whole power 2/3 equal to 1. So இதுதான் the locus point. Locus point இது ரொம்ப சிம்பிள் தான் பசங்களா. நீ அதை ரொம்ப எலாபரேட் பண்ணி படிச்சதா கஷ்டம். Find the value of k and b. k and b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். If the point இந்த point to q lie on the focus. நம்ம கிட்ட ஒரு locus கொடுத்திருக்காங்க. locusங்கிறது ஒரு curve. இப்போ அப்படி ஒரு curve இருக்கு. ஸோ அப்படி ஒரு curve இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த curve மேல இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இருக்கு. இந்த curve மேலதான் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. எப்பெல்லாம் ஒரு பாயிண்ட வந்து அந்த கர்வ் மேலதான் இருக்கு அப்படின்னா அப்ப நிச்சயமா அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸுக்கு பதிலா அவங்களையும் ஒய்க்கு பதிலா அவங்களையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ p of -3, 1 lie on the locus. locusங்கிறது ஒரு கர்வ். we really don't know about the curve structure, but அது வந்து ஒரு கர்வ். இந்த கர்வ் மேல இவங்க இருக்காங்க அப்படின்னா நாம எக்ஸுக்கு பதிலா இவங்களையும் ஒய்க்கு பதிலா இவங்களையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ -3 இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இட் பிகம் 9 அண்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 15 பிளஸ் கே ஒய். ஸோ பிளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ இதுல கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? கேவோட வேல்யூ வந்துட்டு 24 -24. இப்போ லோக்கஸை ஃபுல்லா எழுதலாம்ல. So your locus is k ஓட வேல்யூ தெரியும். அப்ப x square minus 5x minus 24y is equal to 0. இப்போ இந்த பாயிண்ட் கர்வ் மேலதான் இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. q2, p lie on the locus. locus மேலதான் இருக்காங்க. x square minus 5x minus 24y is equal to 0. Substitute the point. Okay, 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 b y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 10 -24 b is equal to 0. இதோட வேல்யூ என்னது? 6 -6 -24 b is equal to -6 இங்க வந்தா +6. அப்ப b is equal to 6 divided by -24. so 4 டேபிள்ல கேன்சல் ஆனா 1 டைம் அது 4 டைம். அப்ப b is equal to -1/4. b is equal to -1/4. Okay, let me continue. Yeah, ஈஸியா தான் இருக்கு பசங்க. லோக்கஸ் வச்சு பயப்படவே வேண்டாம். ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்போம், அதை வச்சு நம்ம போக வேண்டியதுதான். a straight rod of length எக்ஸாம்பிள் சம்ல பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? உனக்கு என்ன தோணுதோ எடுங்கடா பசங்க. சரியா? So we have a rod here. So அந்த rod பாத்தீங்கன்னா A and Bங்கிற பாயிண்ட்ல டச் ஆகுது. So ABங்கிற பாயிண்ட்ல டச் பண்ணுது x and y axis. and இதோட length 8 units. இதோட length என்னது? 8 units. Okay. So find the locus of the midpoint. midpoint கேட்டிருக்காங்க. அங்க centroid இங்க midpoint. அவ்வளவுதான். Okay. So let P of x comma y be the midpoint of AB.
சரி, அப்ப ஏ அண்ட் பி பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணுமா? இது எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணுது. அப்ப இந்த பாயிண்ட்டை a, 0ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதோட டிஸ்டன்ஸ் a. இது y ஆக்சிஸ் டச் பண்ணுது. அப்ப இந்த பாயிண்ட்டை வந்து 0, bன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 0 plus, so what is your a point? A point is a, 0. B point என்னது 0, b. So write this point. இதோட midpoint, right? அப்போ a plus 0 by 2, 0 plus b by 2 equal to x, y. So அப்படின்னா a by 2 is equal to x, implies x is equal to a is equal to 2a, 2x. b by 2 is equal to y, which implies y, b equal to 2y. கரெக்டா? சரி, ஓகே. இதுக்கு மேல இதுல என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும்? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இவங்க ஸ்கொயர் இவங்க ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இவங்க ஸ்கொயர், ரைட்? OA square plus OB square equal to AB square. So அப்போ A square plus B square is equal to 8 square. So இவங்க யாரு? 2x. அப்போ 4x square plus 2y square equal to 64. 4 ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணிருங்க. So x square plus y square equal to 16. அவ்வளவுதான். This is your locus. Easy தானே? இது எதுவுமே டஃப் இல்லடா பசங்களா. Find the equation of the locus of a point. ஒரு பாயிண்ட், ஓகேங்களா? அண்ட் நீங்க என்ன சொல்லிருக்காங்க? இந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லிருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்து 3, 5, இன்னொரு பாயிண்ட் வந்து 1, -1. ஓகே, what is the given detail? Sum of the squares. யாரையோ ஒருத்தங்கள ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் யாரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட். இவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அவங்களையும் இவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அவங்களையும் ஸ்கொயர் பண்ணிட்டு சம் பண்ணா அதோட வேல்யூ 20. சரியா? இப்போ இந்த பாயிண்ட் x, y. So let P of x, y be the moving point. ஓகேவாடாப்பா? ஸோ இப்போ இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இவனுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணனா எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்? 2 பாயிண்ட் ஃபார்முலா தெரியும்ல. ஏன்னா இதுவும் ஒரு பாயிண்ட், இதுவும் ஒரு பாயிண்ட். ஸோ ரெண்டு பேருக்கு எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? ஸோ நம்ம பேர் வச்சுக்கலாம். இது வந்து பி, நீங்க இந்த பேர் போட்டு எழுதுங்க. இது வந்து ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ PA டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ஸ்கொயர், நெக்ஸ்ட் y minus 5 square. கரெக்டா? நெக்ஸ்ட் PB. PB ஓட டிஸ்டன்ஸ் என்னது? x minus 1 square. நெக்ஸ்ட் y minus of minus plus. சூப்பராடா பசங்க. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண சொல்றாங்க? ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ண சொல்றாங்க. கரெக்டாடாப்பா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் 20 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ஸ்கொயர் பண்ண நம்ம ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. ஸோ யூஸ் பண்ணுங்கடா பசங்க. இதை யூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? x square minus 6x plus 9. நெக்ஸ்ட் இவங்களை ஆட் பண்ணீங்கன்னா y square minus 10x plus 25. ரைட்? இப்போ இவங்களை ஆட் தான் பண்ணுவோம். x கூடயே ஆட் பண்ணிக்கலாம். சரியா? x square minus 26 plus 1. நெக்ஸ்ட் y square plus 1 plus 2x plus 1 equal to 20. ஸோ x square ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2x square. இவங்களே ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 8x. இவங்களே ஆட் பண்ணீங்கன்னா 10. அதை வச்சுக்கோ. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 2y ஸ்கொயர் மைனஸ் 8y. ஆக்சுவலி நாட் x, it is y. ஸோ y. நெக்ஸ்ட் என்னடாப்பா? இது ஒரு 10, இது ஒரு 26. 10 plus 26 36 is equal to 20. ஸோ பாக்க இவங்களே கேன்சல் பண்ணலாம்.
அப்ப 2x square minus 8x plus 2y square minus 8y plus 16 equal to 0. So you can divide by 2. 2 ஆல எல்லாத்தையும் divide பண்ணா அப்ப x square minus 4x plus y square minus 4y plus 8 equal to 0. அவ்வளவுதான். Finish it off. Find the equation of the locus of a point such that the line segment AB joining the points suspends a right angle at P. P ங்கிறது ஒரு மூவிங் பாயிண்ட், கரெக்ட்டுங்களா? அப்போ ஏபிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட் 1,-6 and 4,-2 இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்பயுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் பண்றாங்க, சரியா? which means it satisfies what theorem? Pythagoras theorem. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்? இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பொறுமையா கண்டுபிடிக்கணும். ஓகே, PA ஓட டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவல்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 1, x minus 1 the whole square, next to y minus of minus 1 na plus 6. Next PB equal to square root of x minus 4 square, next y minus 2 square. Next அவ்வளவுதான். சார்ட் அப்ப சொன்னது -2 அப்போ plus 2. நெக்ஸ்ட் என்னது? AB ஓட டிஸ்டன்ஸ் தெரியணும். AB டிஸ்டன்ஸ்க்கு சேம் ஃபார்முலா தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus 1 3 square minus 2 minus of minus plus 6 அப்போ plus 4. So plus 4 square. இதோட வேல்யூ 5 square which is 25 க்கு ஈக்குவல். இது யாருக்கு ஈக்குவல்? square root of 25. square root னே வெச்சுக்கோ. ஏன்னு நான் மென்ஷன் பண்ற y, ஓகேவா? You know it is satisfy Pythagoras theorem, which means PA square plus PB square is equal to AB square. கரெக்ட்டுங்களா? ஸோ இவங்களோட ஸ்கொயருக்கு யாருக்கு ஆன்சர்? x minus 1 the whole square plus y plus 6 the whole square plus x minus 4 the whole square plus y plus 2 the whole square equal to 25. ஸ்கொயர் ரூட் எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் கேன்சல் ஆகும், சரிங்களா? ஓகே, இது என்ன ஆகும்? x square minus 2x plus 1 y square plus 12y plus 36. next இவங்க x square minus 8x plus 16 y square plus 4y plus 4 equal to 25. கரெக்ட்டுங்களா? so 2x square 2y square minus 10x plus 16y, இது ஒரு 17 and இது ஒரு 40. 40 plus 17 57. 57ல 25 போச்சு அப்படின்னா ஒரு 25, அது போக ஒரு 7, so 32. so 0. சரிங்களா? so எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணலாம். so x square plus y square minus 5x plus 8y plus 16 equal to 0. okay வாடா பசங்களா? அவ்வளவுதான். so the concept is over. if O is origin and R is a variable point on y square is equal to 4x, then find the equation of the locus of the midpoint of the line segment OR. O is the origin and R is the variable point on ஒரு locus கொடுத்துட்டாங்களா? வேரியபிள்னா என்னது? மாறிக்கிட்டே இருக்க பாயிண்ட். அப்ப இவங்க தான் அந்த மூவிங் பாயிண்ட். இந்த ஓங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். find the locus, find the equation of the locus of the midpoint. ஓகே, இப்ப ஆறுமே ஒரு வேரியபிள் பாயிண்ட் தான். ஓன்றது ஒரு மிட் பாயிண்ட், ஆறுங்கிறது சம் அதர் பாயிண்டா வச்சுக்கலாம். சம் ஹெச் கமா கேன்னு வச்சுப்போம். ஹெச் கமா கேன்னு வச்சுப்போம், சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் பி கமா எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுப்போம். ஓகே, இதோட லோக்கஸ் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இதோட லோக்கஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதோட லோக்கஸ் என்னன்றது கொஸ்டின், ரைட்?
ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும்டா பசங்களா, r is on the curve. இது வந்து இந்த curve மேல இருக்கு. So r satisfies r என்ன satisfy பண்ணும், y square is equal to 4xங்கிற curve satisfy பண்ணும். இந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ r of h k satisfy பண்ணும். அப்போ இதுக்கு பதிலாக k square is equal to 4h. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கிட்ட இருக்கட்டும், நம்பர் 1. செகண்ட் ஒன் என்னது, இவங்களுக்கும் இதுதான் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும்ல. ஸோ அப்போ h plus 0 divided by 2, a plus 0 divided by 2 is equal to x, y. ஸோ இப்போ h ஓட வேல்யூ என்னது, h by 2 is equal to x implies h is equal to 2x. k by 2 is equal to y implies k is equal to 2y. இதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 2y the whole square is equal to 4 into 2x. So 4 in the 2 square, the 4y square is equal to 4 into 2x வருமா, 4 cancel. So y square is equal to 2x தான் உன்னோட locus. What is your locus? So your locus will be y square is equal to 2x. ஓகேங்களா, done. Next one பாருங்க, the coordinates of a moving point P. இது ஒரு moving point ஓட coordinate. இது x, இது y. Where theta is a variable, show that the equation. இவங்களுக்கு ஈக்குவல்னு சொல்லி நம்ம காட்டணுமாமா, சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் x, கரெக்டா? ஸோ x is equal to a by 2 cosecant theta plus sin theta. கொசிகண்ட்டுக்கும் சைனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டா? அப்ப அதுக்கு கொசிகண்ட் தனியா வேணும், சைன் தனியா வேணும். ஆமா, ரைட்? ஸோ இது இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கொசிகண்ட் பிளஸ் சைன் இருக்கு, இந்த ஈக்குவேஷன் கொசிகண்ட் மைனஸ் சைன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை, அதாவது ஆட் பண்ணி கேன்சல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்க 2a அந்த சைட் கொண்டு போங்க. அப்போ 2x by a is equal to cosecant theta plus sin theta. Next 2y by b is equal to cosecant theta minus sin theta. இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணலாமே. எனக்கு சைனு கொசிகண்டும் சைனு தனித்தனியா தெரியணும், சரிங்களா? ஸோ ரெண்டு பத்தி ஆட் பண்ணுவோம். ரெண்டு பத்தி ஆட் பண்ணா, இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா 2x by a plus 2y by b is equal to, இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா 2 cosecant theta. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 2 எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அப்ப x by a plus y by b is equal to cosecant theta. இது அப்படியே வச்சுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது, இவங்கள when you solve this, ஸோ இவங்களை சால்வ் பண்ணோம், என்ன பண்ணுவோம், ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணுவோம். ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா சைன் தீட்டா கிடைக்கும். by getting subtraction 2x by a minus 2y by b is equal to 2 sin theta கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க கேன்சல் ஆகி இவங்க கிடைப்பாங்க. ஸோ x by a minus y by b is equal to sin theta. ஓகேவா யாடா பசங்க? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், கொசிகண்ட்டுக்கும் சைனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், cosecant theta is equal to 1 by sin theta, கரெக்டா? ஸோ இதோட வேல்யூ என்ன போட்டிருக்கேன், x by a plus y by b is equal to 1 by x by a minus y by b. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தா போதும். ஸோ இங்க இருக்கவங்க இங்க சைட் போனா மல்டிப்ளிகேஷன். ஸோ x by a plus y by b into x by a minus y by b is equal to 1. ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு, a plus b, a minus b இருக்கா? ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், a square minus b square equals to 1. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு மேம். அது நம்மளுக்கு இன்னும் வரலையே அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு நம்ம இன்னும் ஸ்கொயர் ரூட்ஸ்லாம் செப்பரேட் பண்ணணும். ஸோ இப்போ x square by a square minus y square by b square equal to 1. எல்சிஎம் எடுங்க, x square b square minus y square a square divided by a square b square is equal to 1. So x square b square minus y square a square is equal to a square b square. இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு. யாரா பசங்களா, இது ஈஸி. ஸோ எதுக்குமே கொஞ்சம் உத்து பார்த்தனா ஐடியா கிடைச்சிடும், ஓகேங்களா? if p is the point given point, q is a point on our line, ஒரு லைன் மேல இருக்க பாயிண்ட்.
then find the equation of the midpoint. So நம்ம அங்க பார்த்தோம்ல அதே ப்ராப்ளம் சரியா. So Q point, let Q be the point. அந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கலாம் h, k ன்னு வச்சுப்போம் சரிங்களா. இப்போ Q வந்து இந்த கர்வ் மேல இருக்கு. அப்போ Q satisfies 2x square plus 9y square equal to 18 satisfy பண்ணும் கரெக்டா. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 2h square plus 9k square is equal to 18. இதை வச்சுக்கலாம் ஓகே. நெக்ஸ்ட் என்னது மிட் பாயிண்ட். ஸோ லெட் x, y be the midpoint of PQ க்கு மிட் பாயிண்ட் இவங்களான்னு வச்சுக்கலாம். P ஓட பாயிண்ட் தெரியும், Q ஓட பாயிண்ட் தெரியும். ரெண்டு பேத்துக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது 2 plus h divided by 2. Next minus 7 plus k divided by 2 equal to x, y. So substitute பண்ணுங்க 2 plus h divided by 2 is equal to x. அப்போ 2 plus h is equal to 2x. அப்போ h is equal to 2x minus 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் minus 7 plus k divided by 2 is equal to y. அப்போ minus 7 plus k is equal to 2y. K is equal to 2y plus 7. h இருக்கு k-வும் இருக்கு ரைட். இப்போ நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்ச இதுல நமக்கு h and k சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சிருச்சு. 2h square plus 9k square is equal to 18. Plus or minus or it is plus. So you just do it. So 2x minus 2. Next 9 into 2y plus 7 the whole square equal to 18. So multiple பண்ணலாமா பொறுமையா multiple பண்ணுங்க. 4x square plus 8x plus கிடையாது minus 8x a minus b the whole square formula சரிங்களா. எங்க இந்த மேம் எழுதுறாங்க அப்படின்னு முழிக்காதீங்க. ஓகேவாடா பசங்களா. ஸோ எயிட் எக்ஸ் ஸ்கொயர் minus 16x plus 8 plus 36y square 9 into 28 plus 252y plus 441 is equal to 18. So எல்லாத்தையும் solve பண்ணுங்க. எல்லாமே வந்துட்டு solve பண்ணி so இப்போ final answer என்னடாப்பா 8x square plus 36y square minus 16x plus 252y and constant term மட்டும் என்ன ஆகும் plus 431 சரிங்களா. அவ்வளவுதான் ஓகே. This is the locus point. There are 15 sums. So I hope நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்டா பசங்க. 10 சம் நம்ம முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி சரியா. ஸோ உங்களால ட்ரை பண்ண முடிஞ்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்க. If R is any point on the x-axis, Q is any point on the y-axis, P is a variable point on RQ with ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. Then find the equation of locus of P என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாடா பசங்க. இது ஈஸி தான். எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது. ஸோ எனி பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ்ல எப்படி இருந்தாலும் சரி அந்த பாயிண்ட் பார்க்க எப்படி இருக்கும் a, 0 ஆர் r, 0. நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுக்கோ. r பாயிண்ட் b r, 0. q பாயிண்ட் b 0, q. வேரியபிள் பாயிண்ட்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லெட் p of x, y be the variable point அப்படின்னு எழுதிக்கோங்க. r and p இவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஸோ PR is equal to square root of x minus r the whole square plus y square. அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க b. ஓகே. நெக்ஸ்ட் இவங்க PQ is equal to square root of x square plus y minus q the whole square equal to a அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க லோக்கஸ் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. ஒன்றும் இல்லை ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு x and y கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. சரிடாப்பா.
ஸோ ஃபைன் லைக் தட், அந்த மாதிரி ஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்? சென்ட்ராய்ட் தான் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அப்படியே பண்ணோம்ல அந்த மாதிரி. ஓகே, ஸோ RB தி வெர்டெக்ஸ் ஆஃப், இதோ ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் R இஸ் அ பாயிண்ட் ஆன் தி இந்த பாயிண்ட். பார் பாயிண்ட் என்னன்னு வச்சுப்பீங்க? H, Kன்னு வச்சுப்பீங்க. சென்ட்ராய்டு, ஸோ H, K satisfies this relationship, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அண்ட் சென்ட்ராய்ட்னா 3 பாயிண்ட்டுக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்றோம். ஸோ சென்ட்ராய்டு X, Yன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அண்ட் இதே மாதிரி தானே பசங்க. ஸோ ட்ரை அவுட் பண்ண கொஸ்டின்ஸ் உனக்கு புரியும், நிச்சயமா புரியும் நம்புறேன். ஸோ அதோட PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. சரிங்களா? ஸோ பை பை பசங்களா.